கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படட்டும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கவனிங்கள் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். உன்னுடைய வார்த்தை எங்களிலே என்றென்றும் நிலைத்திருக்க அதன் வழியாய் நாங்கள் ஆண்டவரே உம்மை பாதத்தை பணிந்து தொழுது நடந்து கொள்ள கிருபை செய்வீராக. நாம் மையப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கவனிங்க அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அவர் உங்களுக்கு கொடுக்கும்படிக்காக நீங்கள் போய் கனி கொடுங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த சென்டென்ஸ் எல்லாருக்கும் புரிய நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினால நம்ம பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ளணும்னா நீங்கள் என்ன செய்யணும்னா கனி கொடுக்கணுன்றார். ஜெபிங்க, பாஸ்டிங்கிறங்க, அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். நீங்கள் நாமத்தினாலே பிதா வேண்டிக் கொள்வது உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன பண்ணணுமா? கனி கொடுக்கணும். அந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை மரணப்பரியந்து நிலைச்சிருக்கணுன்றார். மரணப்பரியந்து நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்கு தான் நான் உங்களை உருவாக்கினேன், ஏற்படுத்தினேன். கவனிங்க நல்லா. கர்த்தருடைய வார்த்தை மிகவும் அருமையானது. கர்த்தர் நல்லவர், அதுக்கு துதிகனமை உண்டாட்டும். கவனிக்கணும். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இப்போ இப்படி சொன்னால் புரியும். கடவுளாகிய என்னை நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை, கடவுளாகிய நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஏன் அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணுறேன்னாக்கா, கடவுளை யாருமே உருவாக்க முடியாது. தெரியுமா? இல்லை, தெரியும், நமக்கெல்லாம் தெரியும் எல்லாம். கடவுளை யாராவது உருவாக்க முடியுமா? தேவனை யாராவது உருவாக்க முடியுமா? அவர் உருவாக்கினால் அப்புறம் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லையே. தேவன் தான் நம்மை உருவாக்கினார், நாம் தேவனை உருவாக்கவில்லை. அது எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையோ அவ்வளவுக்கு அவ்வளவு உண்மை. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளலை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அன்பு நாம் அவருக்கு செலுத்தினால அன்பு இல்லை, அவர் நம்மேல் வைத்த அன்பினாலே அன்பு இன்னதென்று எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. என்றால் பகைவர்களை நேசிக்கிற ஒரு தெய்வம் நம் தெய்வம். சத்துருக்களுக்காக முழங்கால் படியிடுங்கள் என்று சொல்லிக் கொடுத்த தெய்வம். ஒரு கணத்தில் அறிந்தால் மறு கணத்தையும் அவனுக்கு திருப்பி காட்டு என்று சொன்ன தெய்வம். அல்லேலூயா. பாவிகளுக்காக யாரும் மறிக்கவே மாட்டாங்க. ஒருவேளை நல்லவர்களுக்காக ஒருவேளை மறிக்கலாம். ஆனால் பாவிகளுக்காக யார் பரிந்து பேச முடியும்? யார் அவனுக்கு நல்லது செய்ய முடியும்? யார்? அப்படிப்பட்ட தெய்வம் பாவிகளாகிய நமக்காக அவர் தன் ஜீவனை கொடுத்தார் என்றால், அல்லேலூயா, உருவாக்கி இருக்கிறார். நமக்கு ஜீவனை கொடுத்து ஜென்ம முழுக்கினாலே நம்மை ஜெனிப்பித்தார். எதற்காக என்றால், கனி கொடுக்கும்போது நீங்கள் நிலையான பூமியில் நீங்கள் வாழ்கிற காலம் வரையிலும் அந்த ஆசீர்வாதம் உங்களை விட்டு விலகாது. அந்த ஆசீர்வாதத்தில் என்ன இருக்காதா? வேதனைகள் இருக்கவே இருக்காது. நாமும் சம்பாதிக்கிறோம், சுகமாக வாழ்கிறோம். ஒரு சோதனை வந்துட்டாக்கா ஒன்றுமே இல்லை.
ஒரு பலவீனம் வந்துட்டாக்கா எத்தனை லட்சம்னாலும் செலவு பண்ணி ஒன்றும் இல்லாத போய்டும். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, கணத்தில் ஏன் கை வச்சோன்னாக்கா கப்பல் கவுந்துடுச்சு. ஏன்னாக்கா ஒன்றுமே இல்லை. இப்போ சமயத்தில் பார்க்கும்போது ஒரு தேசத்தில், போபால் தேசமே ஏதோ ஒரு தேசத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய புயல் வந்து ஒன்றுமே இல்லாதாக்கிடுச்சு பாருங்கள். என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை, வீடு இல்லை, கூரை இல்லை, நிலம் இல்லை, வயல் இல்லை, ஒன்றுமே இல்லை, எல்லாம் சமமாக்கிடுச்சு. அரசாங்கம் கொடுக்குற சாப்பாட்டை பெரிய ஐஸ்வர்யா கோடீஸ்வரனாக தான் பார், அவங்க கூட வந்து வாங்கினான். ஏழையும் வாங்குகிறான், அன்னாடம் காய்ச்சியும் வாங்கினான். அதிபதிகளுக்காக இருந்தால் பார் அவங்ககிட்ட இருந்திருக்கோம், எல்லாமே புகஞ்சு போச்சு. அப்போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அது நமக்கு நிலையானதாக, அந்த ஆசீர்வாதம் நாம் அனுபவிக்கத்தக்கதாக பூர்ண சமாதானத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போது ஒரு கவனத்தை நாம் உங்களுக்கு ஒன்று வைக்கிறேன். இப்போது திருமணம் ஆகிறது என்றால் மணவாளன் போய் சோத்திரம், கணவன் வீட்டார் போய் மனைவி வீட்டை பார்ப்பாங்களா, இல்லை மனைவி வீட்டை இருப்பவங்க கணவன் வீட்டை பார்ப்பாங்களா? ஆமாம் ஆமாம், அல்லேலூயா. அது நடைமுறை சாத்தியம் தானே இது. அப்போது அதுதான் சொன்னேன், மணவாளன் தான் யாரை தெரிந்து கொள்ள முடியும்? மணவாட்டியை தெரிந்து கொள்ள முடியும். மணவாட்டி மணவாளன் என்ன பண்ணக்கூடாது? தெரிந்து கொள்ளவே முடியாது. அப்போது இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டார் என்றால், அப்போ அந்த தெரிந்து கொள்கிற இந்த நாளில் கொடுக்கப்பட்ட சத்தியத்தின் பிரகாரமாக என்னை இயேசு பாவத்தில் ஓடிக்கொண்ட என்னை நிறுத்தி பிடித்தார். அல்லேலூயா. என்னை தெரிந்து கொண்டார். என்ன சம்பவம்னாக்கா, உலகத்தில் பிறந்த எல்லாருமே நல்லவர்கள் தான். உலகத்தில் பிறந்த எல்லாருமே கால சூழ்நிலை நிமித்தமாக அவர்கள் பொல்லாதவர்களாக, கொடுமைக்காரர்களாக, பாவிகளாக அவர்கள் மாறிவிடுகிறார்களே தவிர, பிறந்த எல்லாருமே கர்த்தர் நல்ல விதமாகத்தான் கருவிலே உருவாக்கினார். அல்லேலூயா. ஆனால் அவர்களுக்கு ஒரு நல்ல குணம் இருக்குது பாருங்கள், பக்தி இருக்குது. கர்த்தர் ஸ்தோத்திரம். எந்த மதத்தில் இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் நல்லவர்கள், எல்லோரும் கெட்டவர்கள் சொல்ல முடியாது. ஆனால் எல்லாருக்கும் பக்தி இருக்குது இல்லையா? அவங்க எந்த மார்க்கத்தில் இருந்தாலும், எந்த மதத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு நன்றாக பக்தி பரவசம் இருக்கிறது. கர்த்தர் அவர்கள் பக்தியை பார்க்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் எந்த மதத்தில் இருந்தாலும் அவர் எதை பார்க்குறாரு? கடவுளை தேடுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் பார்க்குறார். அப்போது அவருக்கு இந்த ஒரு வேறு பாதையிலே பயணம் செய்து கொண்டிருப்பவர்களை தனக்கென்று பிரித்தெடுக்கும் பொழுது அவர்கள் தம்முடைய ஊழியத்தை செய்ய அவர்கள் தகுதியானவர்கள் என்று தேவன் அங்கே தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. சொல்லுமா, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஃபஸ்ட்டு கர்த்தருடைய கண்கள் அப்படிப்பட்ட பக்தி மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு தேவனுடைய கண்கள். இப்போல்லாம் நம்மளாம் யார்? இப்போ உட்காந்துருக்கிற அனைவருமே பிறப்பில் நல்லவர்களாக இருந்தோம் எல்லோருமே. ஆனால் நம்ம மார்க்கம் மதம்லாம் வேறு மாதிரி இருந்தது. ஆனால் நீங்கள் தேவை என்று கர்த்தர் அறிந்தார். அல்லேலூயா. சொல்லுமா, அவருக்கு தேவை என்று அறிந்ததுனாலே உங்களை கர்த்தர் என்ன பண்ணார்? உலகத்திலிருந்து பிரித்து எடுத்திருக்கிறார். அப்படிதான் சொல்கிறது வேதம் சொல்கிறது, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். உங்கள் பக்தி நிமித்தமாக நீங்கள் வேறு மதத்தில் இருந்தாலும் நீங்கள் பக்தியில் ஒரு இப்போ சாட்சி சொன்னார், கவனிச்சிங்க இல்லையா? நல்ல பக்திமான். ஆனால் தேவனுக்கு அவர் தேவைப்படுது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் வேறு மார்க்கத்தில் வேறு பக்தியில் இருக்கிறாரு, வேறு தெய்வத்தை வணங்குறாரு. ஆகையினால விட்டுலாமான்னு தேவன் விட்டுலையே இல்லையா? விட்டுட்டாரா? விட்டுருந்தா இப்போ கர்த்தருடைய மகனாக இந்த சாட்சி சொல்ல முடியுமா? அப்போது அவர் அங்கேயே தெரிந்து கொண்டார். அவருடைய பக்தி தெரிந்து கொண்டு தேவன் குடும்பங்களில் சில சிக்ஷைகளை கொடுக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மூத்த மகளுக்கு ஆப்ரேஷன், அப்படிப்பட்ட ஆப்ரேஷன், அப்படியே வெயிட்டு, அதாவது பயங்கர, அந்த சொன்ன டைம் இருக்குது அதெல்லாம் சொல்லலை அவர். அப்படிப்பட்ட ஆப்ரேஷன்.
சின்ன மகள் மெர்சிக்கு இப்படிப்பட்ட ஒரு பலகீனம். ஆனால் பக்தி அப்படி விழவே இல்லை. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அதனால் சொல்கிறார், நான் பக்தி நிமித்தமாக நான் என் பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றினார், அவர் எனக்கு நன்மை செய்தார், ஆகினால இப்போ கூட நான் எப்படி இருக்கிறேன்? சமாதானமாகவே இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், அதே போல் அப்போ கனி கொடுக்க ஆரம்பிக்கிறார் அவர். கர்த்தர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ எந்த நோக்கத்திற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டாரோ, இது விசேஷமான முக்கியமான வசனம். ஒரு விசுவாசிகளுக்கு மிகவும் மிகவும் அவசியமான வசனம். வாழ்க்கையிலே வளம் பெற்று வாழும்படியாக நித்தியத்தில் கொண்டு சேர்க்க முடியாத ஒரு திருவசனம் இது. கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்ம உலகத்தில் வாழ்கிற நல்லது, எல்லாத்தையும் நமக்கு கிடைக்க பெறுகிறது நல்லது. ஆனால் எத்தனை பேர் வாழ்க்கையிலே தேவனுக்கு உகந்த பாத்திரங்களாக கனி கொடுக்கிறவர்களாக நாம் வாழ்கிறோம் என்றால் அது நிச்சயத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்கிறாரு, 139 முதல் 4 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து இருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். அல்லேலூயா. தேவன் எப்படி தெரிந்து கொண்டார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் என்றால், எல்லாவற்றையும் தெரிந்தவர். அல்லேலூயா. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஒவ்வொரு கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கிறார். சாமுவேலிடத்தில் தேவன் பேசுகிறாரு, தாவீதை பிரித்து எடுக்கும்படியாக. சகோதரெல்லாம் போகிறாங்க, இவங்கள்னு சொல்லிட்டு ஒரு கடைசியாக ஒரு 6வது மகன் வரான், நல்லா அழகாக திடகாத்திரமாக ஆண்டவர் சொல்கிறார், இவன் கூட இல்லை, நீ முகத்தை பார்க்குற, சரீரத்தை பார்க்குற. நான் முகத்தையும் சரீரத்தை பார்க்குறதில்ல, நான் எதை தான் பார்ப்பேன்? இருதயத்தை பார்க்கிறவன். பக்திமான் தாவீது. அல்லேலூயா. பிரித்தெடுத்தார் பாருங்கள், அற்புதமாக பிரித்தெடுத்து சிங்காசனத்தில் அமர பண்ணினார். அல்லேலூயா. தாவீது சிறந்த ஒரு பக்திமான். அந்த பக்தியை தமக்கென்று பயன்படுத்தி கொள்ள கர்த்தர் பிரித்தெடுத்தார். அதுபோல் ஆபிரகாம், நான் சுருக்கமாக வந்துடுறேன். அதே போல் ஆபிரகாம் கூட பாருங்கள், சிறந்த ஒரு பக்திமான். அவனு யூதனும் இல்லை, இஸ்ரவேலனும் அல்ல. அவன் ஊர் தேசத்தை சேர்ந்தவன். நோவாவின் வம்ச வழியாக சேமுடைய சந்ததியை சேர்ந்தவன் அவன். ஆனால் அவன் பக்தி மார்க்கம் தேடுறான். உண்மையான தெய்வம் எது? அந்த 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 உள்ளத்தில் இருக்கிற பக்தியை கர்த்தர் பார்க்குறார். அல்லேலூயா சொல்லுமா? எடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். ஆபிரகாமை பிரிக்கிறார், உலகத்திலிருந்து பிரிக்கிறார், சொந்தத்திலிருந்து பிரிக்கிறார், இனத்தை விட்டு பிரிக்கிறார், எல்லாத்தையும் விட்டு பிரிக்கிறார். அப்படியே பாருங்கள், ஆதியாகம புத்தகத்தை நாம் வருவோம். 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 17, 18, 19. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும் தான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. எப்படி அறிந்திருக்கிறார் பாருங்கள். ரொம்ப அற்புதமான தேவன். தேவனுடைய கண்கள் பூமி எங்கே சுற்றி உலாவுகிறது. நம்ம எவ்வளோ அழகாக இருக்கிறோம் அது உலகத்துக்கு, நம்ம எவ்வளோ திடகாத்திரமாக இருக்கிறோம் அது நமக்கு. ஆனால் இந்த இருதயம் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால். அல்லேலூயா. என்ன சொல்கிறாரு?
நீ என் பார்வைக்கு அருமையான நான் உண்மையில் என்ன வச்சுட்டேன், பிரியம் ஏற்றுட்டேன்னு சங்கீதம் ஏசாயா புத்தகம் 43:4 எது வாசிக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். வாசிங்க. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். அல்லேலூயா. அப்படி பார்வைக்கு நாம் எப்படி இருக்கிறோமா? ஏனென்றால் தேவன் நம்மை பிரித்தெடுத்தது அற்பமாய் அல்ல, தன் ஜீவனை கொடுத்து பாடுகளின் மத்தியிலே, அவமானத்தின் மத்தியிலே, வேதனைகள் மத்தியிலே தன் அல்லேலூயா தன் ஜீவனை பூமியிலே ஊற்றி அந்த சம்பவங்களை ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆழமாக தியானிக்கும் பொழுதுதான் நம்முடைய அன்பு இன்னதென்று நமக்கு தெரியும். ஏதோ நம்ம மேலட்டமாக நம்ம ரட்சிக்கப்பட்ட ஞானசாரம் எடுத்து பந்தி எடுக்கிறோம், சபைக்கு வரோம், போகிறோம், காணிக்க போடுறோம், மேலட்டமாக அது வாழ்க்கை. ஆனால் அவருக்குள்ளாய் ஒரு எண்ணத்தை உருவாக்கி ஆழமாகி சிந்திப்போம் என்றால் கர்த்தர் நம்ம கொடுத்த கிஃப்ட்டு, பரிசு. இது ரட்சிப்பு என்பது பரிசு. அதை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய கடமை. அல்லேலூயா. அந்த கடமை உணர்வு நமக்குள்ளாய் இருக்கும் என்றால் நிச்சயமாக முடிவு பரிந்தும் காக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே ஆபிரகாமை தேவன் எப்படி தெரிந்து கொண்டாராம்? வாசித்தோம் நம்ம. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாசிக்கிறோம் பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆபிரகாம் குறித்து சொல்கிறார். ஆபிரகாம் அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். பூமி தாங்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதம் வேதம் சொல்லுகிறது. அவ்வளோ ஆசீர்வாதத்தை நான் கொடுத்தேன், நீ வீணாக்காமல் உன் சந்ததிகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லலை. அல்லேலூயா. சொல்லுவோமா? அல்லேலூயா. அந்த ஆபிரகாமுடைய நற்குணங்கள், கீழ்ப்படிதல், தேவனுடைய வார்த்தை நிறைவேற்ற ஒரு தாகத்தை ஈசாக்கு பார்த்தார். ஈசாக்குடைய ஆபிரகாம் பெற்றுக்கொண்ட அந்த நல்ல குணங்கள், கனிகள் எல்லாமே ஈசாக்கு இடத்துல வந்தது. ஈசாக்கை பார்த்தார், யாக்கோப்பு கற்றுக்கொண்டார். அல்லேலூயா. யார்? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எங்கே வருது? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் ஈசாக்கு வருது, ஈசாக்கு வருது, யாக்கோப்புக்கு வரும்போது தான் சந்ததிகள் பிரிக்கப்படுகிறார்கள், 12 கோத்திரங்கள் உருவாக்கப்படுகிறது. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளையில் இப்போ நம்ம வாழ்க்கையில் 1 கொரிந்தியர் 15:19 நம்ம வாசிக்கும் பொழுது, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் எப்படி இருக்குமோ பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்திற்காக நாம் இயேசுவை நம்பிக்கொண்டிருப்போம் என்றால் நிச்சயமாக ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஆனால் பரிதவிக்கிற ஒரு காலம் உண்டு. மற்றவர்கள் பரிதவிப்பது போல நீ ஒரு பரிதவிக்கிற காலத்தை கர்த்தர் உனக்கு இல்லாதபடி பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. இந்த உலக ஆசீர்வாதத்திற்காக கிறிஸ்துவை நாம் பற்றி கொள்வோம் இருப்போம் என்றால் நிச்சயமாக அல்லேலூயா அல்லேலூயா. தேவன் அதற்காக நம்ம தெரிந்து கொள்ளவில்லை. ஆபிரகாம் எப்படி தெரிந்து கொண்டாரா? என்னுடைய நீதியையும் என் நியாயத்தையும் உன் சந்ததிகளுக்கு சொல்வேன் என்று நான் அவனை தெரிந்து கொண்டேன். அப்போ நம்ம நிமித்தமாக நம் பிள்ளைகளுக்கு எவ்வளவுதான் நம்ம ஆதாயப்படுத்தி வைத்திருந்தாலும் நம் நல் ஒழுக்கங்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. பூமிக்கிற ஆசீர்வாதங்களும் பரலோகத்திற்குரிய மன்னாவின் ஆசீர்வாதத்தையும் அவர்களுக்கு கொடுக்கும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். பாருங்கள், நம்ம 1 தீமோத்தேயு புத்தகம், நான் சில சின்ன சம்பவங்களுக்காக நான் வரேன், சீக்கிரமாக முடிச்சிடுறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம்.
1 பேதுரு புத்தகம் 1 அதிகாரம் 10-11 வாசிக்கலாம். கவனிங்க அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு உண்டான கிருபைகளை குறித்து தீர்க்க தரிசனங்கள் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். ஹல்லேலூயா. ஏன்னாக்கா பரிசுத்தவான்கள் மரித்தார்களே. இப்போது ஆபிரகாம் மடியில் யார் இருந்தது? லாசர் இருந்தார். ஹல்லேலூயா. அதை ஐஸ்வர்யவான் பார்க்குறான் இல்லையா? பார்த்துட்டு என்ன கேட்குறான்? அவன் விரல் நுனியில் ஒரு சொட்டு தண்ணியாவது கொடுத்து என் தாகத்தை தீர்க்கணும்னு சொல்கிற ஆபிரகாம் சொல்கிறான், உனக்கும் எனக்கும் பெரிய பிளவு இருக்குது. அங்கே சொல்ல உபதேசிகள் ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, அந்த சத்தியத்தை கேட்கட்டும், அப்போ அவங்களாம் சொந்த சொல்ல ரட்சிக்கப்படுவாங்கன்னு ஒரு பெரிய பிரசங்கத்தை ஆபிரகாம் அந்த ஐஸ்வர்யவானுக்கு வைக்கிறார். அப்போ ஆபிரகாம் யோசித்திருப்பார் இல்லையா? இப்போது லாசரு மடியில் இருக்கும்பொழுது, ஏன்னா ஆபிரகாம் அதான் வேதத்தில் பார்த்தோம் 18-17 ஆதியாகமம் 18-17 வாசித்து பார்ப்போமா? பிரசங்கம் அப்படியே மாறுது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர், அதுக்கு அடுத்த வசனமா, நான் செய்ய போகிறது ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. ஹல்லேலூயா. அப்போது தேவன் வருங்காலத்தில் கிறிஸ்துவை கொண்டு இந்த பூமியில் பெரிதான ஒரு ரட்சிப்பை உண்டாக்கி மனவாட்டிக்கேற்ற ஒரு வாழ்க்கையை திருச்சபையில் உருவாக்கி வரப்போகிற மெசியா கிறிஸ்து மணவாளனாக வரப்போகிறார் என்பதை ஆபிரகாமுக்கு தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது பரிசுத்தவானாகிய ஆபிரகாமுக்கு சில விஷயங்களை தேவன் அதை தான் நம்ம பேதுரு புத்தகத்தில் நம்ம பார்க்குறோம். 10ஆம் வசனம், உங்களுக்கு உண்டான கிருபைகளை குறித்து தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். இதுதான் ஆபிரகாம் சொல்கிறார். யோவான் புத்தகத்தில் ஆண்டவர் சாட்சி சொல்கிறார். 8:56 வாசிக்கிறோம். 8:56 வாசிக்கலாம். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். ஹல்லேலூயா. யார்? இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து யார் தாகமாக இருந்தாங்களாம்? ஆபிரகாம் தாகமாக இருந்தது ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் உலகத்தில் பிதாவாகிய தேவன் அனுப்புவார். அவர் உலகத்தின் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரித்து அவர் உலகத்தில் உள்ள மக்களை தமக்கென்று ஏற்படுத்தி அவர்கள் சபையாக மனவாட்டியாக மாற்றி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக கரை தெரியாத கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்பதை தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு செய்ய வேண்டும் என்பதை பிதாவாகிய தேவன் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆபிரகாம் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதை தான் சொல்கிறாரு, என்னாலை காண ஆபிரகாம் எப்படி இருந்தானோ ஆசையாக இருந்தான். அப்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் நான். இந்த வசனத்தை வாசிப்பது, கண்டு களி கூர்ந்தான். அவன் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக மரித்தான்? 1000, 2000, 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக மரித்தவன் இயேசுக்கு முன்பாக. அப்போ 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடக்கிற சம்பவங்களை இயேசு கிறிஸ்து தரிசனமாய் காட்டியிருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? எவ்வளவு பெரிய அற்புதமான தேவன். என் நாளை காண ஆசையாக இருந்தால் கண்டு களி கூர்ந்தான். அது கூட அவர் சாட்சி சொல்கிறார். ஆபிரகாம் அதை யோசிக்கிறான். லாசரு மடியில் இருக்கிறது யோசிக்கிறான். அப்போ பரதேசத்துக்கு அப்புறம் என்ன யோசிக்கிறான்? இதற்கு அப்புறம் தீர்ப்பு என்னன்னு யோசிக்கிறான். அப்புறம் அங்கே யோசிப்பதை கர்த்தர் பார்த்தார். அப்புறம் மடியில் லாசருனா அதை விட்டுருவாரா? ஏதோ ஒரு இலை பாரிக்கொண்டான் இல்லை. அவன் எங்கே தெய்வம், யார் தெய்வம் யோசித்தவன் மனுஷன் வச்சாவ. அப்போ அந்த இலைப்பாறுதலில் கூட அவன் யோசிக்க ஆரம்பிச்சுன்னா கர்த்தர் அவன் இலைப்பாறுதல் சிந்தைகளை கர்த்தர் அறிந்தவராக இருந்து
மணவாளன் மணவாட்டி என்ற சம்பவத்தை அங்கேயே அவனுக்கு தரிசனமாய் காட்டுகிறார். அல்லேலூயா. என் நாளைக்கான ஆசையாக இருந்தான். என் நாள் என்னன்னது? உலகத்தில் ரட்சிப்பும் திருச்சபைகளை குறித்தும் திருச்சபைகளை எடுத்துக்கொள்வது வரைக்கும் கூட காட்டிடுவோம், நமக்கு தெரியல. அல்லேலூயா. பாரு, என் நாளை காண ஆசையாக இருந்தால் கண்டு சந்தோஷம் அடைந்தான். ஓ, இதுதானா? இதற்காகத்தான் தேவன் பலிகளை ஏற்படுத்தி என் ஒரே குமாரனாகிய ஈசாக்கை பலி கொடுக்க உதாரத்துவமாக ஒரு ஊமையாக பூமியில் அநேகருக்கு சொல்லும்படியாகத்தான் பலி கேட்டாரோ? எங்கே தெரியுது அவனுக்கு? அங்கே இளைப்பாறுத ஸ்தலத்தில் தான் எல்லாமே முன்னால் நடந்ததெல்லாம், நடக்க போகிற சம்பவம்லாம் யோசிக்க முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் மீது இறங்கிட்டார். ஏன்? அவனை கர்த்தர் அறிந்திருந்தார். நான் உங்களை தெரிந்து கொண்டேன். பாருங்கள், அந்த வசனத்துக்குள்ள அவர் திரும்ப 1 பேதுரு 1:11 வசனம் வாசிக்கிறேன். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் பாரு சொல்றாரு, பாரு, கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் என்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள். இவனுக்கு ஆராய்ந்திருக்கலாம், இல்லையா ஆராய்ஞ்சிருக்கலாம். ஆனால் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார் இல்லையா? என் ரகசியத்தெல்லாம் மறைப்புன்னு சொல்லிட்டார் இல்லையா? 18 14 ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். அதுதான் இங்கே பேதுரு பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறாரு. தங்களிலுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையும் முன்னறித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் என்னதென்றும் என்பதையும் ஆராய்ந்தார்கள். கிறிஸ்துவின் பாடுகளை கூட ஆராய்ஞ்சுக்கிறாங்க. அப்போது அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பாடுபட வேண்டும், அவருடைய மகிமை என்ன, எல்லாவற்றையும் அவர்கள் ஆராயும் பொழுது அங்கேயே கிறிஸ்துவின் ஆவியானவர் அவர்கள் மேல் அமர பண்ணி பிதாவாகிய தேவன் வரும் காரியங்களை குறித்து இப்பொழுது நடக்கிற சம்பவங்களை அப்போவே அவங்க பார்த்துருப்பார்கள் என்று விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுமா? எத்தனை 1000 ஆண்டுகள் உண்டாகும். அதைத்தான் ஆண்டவர் சாட்சியாக சொல்கிறாரு. நான் படுகிற பாடுகளையும் நான் சிலுவையில் ஜீவனை விடுகிறதையும் நான் உயிர்த்தெழுதலை குறித்தும் என் நாளைக்கான ஆபிரகாம் எப்படி இருந்தான்? ஆசையாக இருந்தான், பார்த்துட்டான்றார். அல்லேலூயா சொல்லுமா? எவ்வளவு நல்ல தேவனை நம்ம ஆராதிக்கிறோம், இன்னும் புரிஞ்சிக்கல நம்ம. அல்லேலூயா. அப்போது அவ்வளவு செய்கிற தெய்வம் நம்மை பார்க்காமல் இருப்பாரா? நம்மை குறித்து ஆராயாமல் இருப்பாரா? நம்ம எதிர்காலத்தை தெரியாமல் இருப்பாரா? எவ்வளவுக்குள்ள அர்ப்பணித்து வாழ்கிறோமோ அவ்வளவுக்குள்ள வாழ்க்கை செழுமையாக அருமையாக ஆசீர்வாதமாகவே இருக்கும். பாடுகளுக்காக, நம்ம பாடுகளை சுமப்பதற்காக, உபத்திரத்திலே நம்ம அகப்படுவதற்காக கர்த்தர் தம் ஜீவனை பூமியில் நமக்காக கொடுக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டு அது இல்லை இதில் போராட்டம் அழுகை தேவையில்லை திருச்சபை சொல்லி கொடுக்கிறது. இதுக்காக நம்ம தெரிந்து கொண்டார் இல்லையே. இது நிமித்தமாக இயேசு நம்ம ஏற்றுக்கொண்டோம் இல்லையே. அப்படி ஏற்றுக்கொண்ட உலகத்தில் இருக்கிற மற்றவர்களை பார்க்கிற நம்ம பரிதாபமாக இருப்போம். ஆண்டவர் சொல்கிறார், அவரே சொல்கிறார், இவ்வுலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக நான் கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு இருப்போம் என்றால் இவ்வுலகத்தில் பரிதாபமாக இருப்பவர்களை காட்டி நீங்கள் பரிதாபம் மீண்டும் வந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 15 19 என்ன? இந்த இவ்வுலக வாழ்க்கைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலாம் பரிதாபமாக இருப்போமா? ஏன்னா இயேசு ஏற்றுக்கொண்டு கூட இன்னும் சில விஷயத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம் ஆண்டவர் சமூகத்தில். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கேட்டது கிடைக்கணுன்னா ஜபம் இருக்கட்டும்ன்றார். இருக்கட்டும், உபவாசம் இருக்கட்டும், பாஸ்டிங்ட்டும் ஜபம் இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும். அப்படியே கொஞ்சம் வைங்க. அதை நீங்கள் போய் கனி கொடுங்கன்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? அதுதான் திருச்சபை ஆதி நாள்னு சொல்லிக்கிட்டு வருது. உங்கள் ஜபம் உங்களுக்கு பலனை கொடுக்கான்னு சொல்லியிருக்குது ஏற்கனவே. அந்த வசனத்தை 15-16 வீட்டில் போய் உட்காந்து வாசித்து பாருங்கள். நான் எதற்காக தெரிந்து கொண்டேன்? நீங்கள் கனி கொடுக்கும்படியாக. ஆபிரகாம் எப்படிப்பட்ட மனுஷன்? கனி கொடுத்த மனுஷன். லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் போராட்டம் வருது. அந்த மந்தைகளுக்கும் ஒரு பெரிய போராட்டம் வருது. ஆபிரகாம் சொல்கிறாரு, லோத் நீ போ, உனக்கு பிடிச்ச இடத்துக்கு நீ போ. விட்டு கொடுக்குறாரு. இப்போ விட்டு கொடுக்குற தன்மை யாருக்கு இருக்குது? கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கை ஆபிரகாமுக்கு.
ஆனால் என் இருந்துட்டு ஆராய்ந்து பாருங்க, யார் சொல்ல முடியும்? சொல்லணும். அல்லேலூயா சொல்லுவோமா? சங்கீதக்காரர் சொன்னார் பாரு, அவர் விட்டார், ஆண்டவர் விடவே இல்லையே. கர்த்தரு தாவீதோடு கர்த்தர் இருந்தார். அவன் 4 நாள் என்ன ஆயிட்டான்? விருத்தி அடைந்தான். அப்போது நம்மோட தேவன் இருக்கணும்னாக்கா என் ஜபம் தேவனோட இருக்க வைக்காது. சோத்திரம். அல்லேலூயா சொல்லுமா? நான் பாஸ்டிங் இருக்கலாம், இருக்க மாட்டார். நான் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்பா அப்படி சொல்கிறார், ஐயா அப்படி சொல்கிறாரு, தவறான பிரசங்கம். உண்மையுள்ள பிரசங்கத்தை நான் சொல்லி கொண்டு வருகிறேன். ஜபத்தோடு கனிகள் நிறைந்த ஜபம், கனிகள் நிறைந்த பாஸ்டிங். கனிகள் தான் அடித்தளம், கனிகள் தான் பரலோகத்தில் சேர்க்கும். என் ஜபம் என்னை சேர்க்காது, நான் கொடுக்குற தசமபாகம் காணிக்க சேர்க்காது, என் பாஸ்டிங் என்னை சேர்க்காது. அல்லேலூயா. அதான் சொல்கிறேன், நான் அற்புதம் செய்தேன், படிக்கிறேன் இல்லையா? நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன், நான் எவ்வளோ பிசாசை ஓட்டினேன். ஓகே, நீ யார்? நீ அல்லேலூயா. என்ன சொல்கிறார் அவளை? யாரை சொல்கிறாரு? தீர்க்கதரிசியை சொல்கிறாரு. யாரை சொல்கிறாரு? பிசாசுகளை ஓட்டினவரை சொல்கிறார். யாரை சொல்கிறார்? அநேக அற்புதங்களை செய்த பெருமையாக வந்து நிற்கிற ஆண்டவர்கிட்ட, நான் இதெல்லாம் செய்தேன், ஆனால் அவன் கனி கொடுக்கலை. அல்லேலூயா. சொல்கிறாரு, நீ செய்தெல்லாம் அக்கிரம செய்யலாது, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்று. இதை தான் இங்கே 15-16 வாசிக்கிறோம். அற்புதமான வாழ்க்கை. அல்லேலூயா. ரொம்ப அலட்டல் இல்லை. எதுக்காக ஏற்படுத்தினார்? நான் வாசித்து ஜெபம் மத்தேயு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. அல்லேலூயா. உலகத்துக்கு எப்படி இருக்கணுமா? உப்பாக இருக்கணும். என்ன தான் சமையல் செஞ்சு பாருங்கள், நமக்கெல்லாம் தெரியும். அது உப்பு போட நீங்கள் சமைச்சு பாருங்களேன், அது ஒன்றுத்துக்கும் உப்பில்லா பண்ணும் குப்பையில்னு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? அதே போல் ஒரு வீட்டில் விளக்கு இருக்குது, ஆனால் விளக்கு எங்கன்னா ஒரு மறைப்பாக வச்சிட்டோம்னா அந்த வீட்டுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒன்றுமே இல்லை. அது எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சா தான் வீடு முழுதும் வெளிச்சமாக இருக்கும். ஆனால் நம்ம உப்பாகவும் இருக்கணும், விளக்கமாக இருக்கணும். அதுதான் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். இவ்விதமாய் 16 வாசிக்கிறேன். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு, அல்லேலூயா சொல்லுவோமா, பரலோக தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அந்த நற்கிரைகள் தான் நமக்குரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நாம் அவரை கேட்டுக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு மன்றாடிக்கிட்டு. ஜபம் அவசியம். மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. மற்றவர்களுக்காக ஜெபிக்கத்தான் நம்ம விளக்காக வைத்திருக்கிறார், மற்றவர்களுக்காக ஜெபிக்கத்தான் நம்ம உப்பாக வைத்திருக்கிறார். இதை நம்ம செய்யாமல் கனிகள் கொடுக்காமல் ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசுவாகிய என் நாமத்தினாலே நீங்கள் பிதாவாகிய தேவனை கேட்க வேண்டும் என்றால் முதல்ல நீங்கள் போய் என்ன பண்ணுங்க? கனி கொடுங்கள். ஏன் சில ஜெபங்கள் ஏன் நிறைவேறலை? அல்லேலூயா. நிறைவேறும், இதுக்கு மட்டும் நிறைவேறும். அல்லேலூயா. ஜெபங்கள் கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவன் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துவார் பாருங்கள், அதை நீங்கள் அப்படியே பிடிச்சிக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், ஆபிரகாமுக்கு சொன்ன சம்பவங்கள் எப்படிப்பட்ட அற்புதமான தேவன். எங்கேயோ நடக்கிற எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்பாக நடக்கிற காரியத்தை ஐயா சொல்கிறார், என்னை பார்த்தான். அல்லேலூயா. ஆனால் அதுக்கப்புறம் வசனம் பார்த்தா, நீ வயசில் எவ்வளோ ஆபிரகாம் எவ்வளோ பெரிய, நீ பார்த்து அவனுன்னா வயசு கீசுன்னு கல் எடுத்து தாடிக்கிறாங்க, அது வேறு சம்பவம். அவர் சொன்னார், ஆபிரகாம் என்னை பார்த்தான்.
என்னை பார்த்தான், என் பாடுகளையும் பார்த்தான், என் சிலுவை மரணத்தை பார்த்தான். அல்லேலூயா. அதை 1 பேதுரு ஆவியான அதை வெளிப்படுத்துகிறாரு. இங்கே இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லிட்டார் சுருக்கமாக. ஆனால் பேதுரு அங்கே அது விசேஷமாக விலைக்கு சொல்லி வரும்னு அது விளக்கமாக இருக்குது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்த வாசம் இந்த வாசம் கூட நல்லாயிருக்கும். 12 வாசம் டைம் இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவதூதர்கள் கூட ஆராயும். சரி வாசிங்கம்மா. 12 வாசி. தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவ தூதர்களும் ஆசையாகி இருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுமா. அவர்கள் வெளிப்படுத்தலை, பரிசுத்தவான்கள் வெளிப்படுத்தினது போல தேவதூதர் என்ன பண்ணல, வெளிப்படுத்தலை. ஆனால் கேள்வி மாத்திரம் அப்படியே அரசல் புரசலாக தெரியுது. ஆசையாக இருக்கிறார்களாம் தேவதூதர்கள். ஆனால் பரிசுத்தவான்களுக்கு தேவன் வெளிப்படுத்திட்டார் எல்லாத்தையுமே. அல்லேலூயா. அன்பான அந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மையும் எதற்காக தெரிந்து கொண்டார்? இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கு விளக்காய் உப்பாய் இருக்கும்படியாக, கனி கொடுக்கும்படியாக, அதனால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியாகத்தான். வேறு ஒன்றுமே இல்லை, குறைவில்லை. அதனால் ஏதோ செஞ்சுட்டோம், பரலோகத்தில் பலன் கொடுப்பேன். இங்கே நம்மளுக்கு என்னாக்குது, ஒரு சகோதரிக்காக நான் அப்படி வாழ்ந்து என்னாக்குது, எனக்கு பரலோகத்தில் அங்கே மேன்மை கொடுத்தாங்க, இங்கே எனக்கு அவங்க அவ்வளோ விசுவாசம், அவ்வளோ நம்ம என்ன பண்ண முடியும்? அல்லேலூயா. இங்கே நாம் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும்னு தேவ திட்டம். அது பரிதவித்து தரித்திரராக குறைவுள்ளவர்களாக வாழத்துக்கு இல்லை. அல்லேலூயா. ஐஸ்வர்யமான வாழணும் தான். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ தேவன் கொடுத்தார் என்று அவருக்கு நன்றி சொல்லணும். அதான் அடிக்கடி சொல்லியிருப்பேன் நான். அவர் நன்றி சொல்கிற பிள்ளைகளாக எப்பொழுது நீங்கள் இருப்பீர்களான்ற எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லணும். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் நன்றி. கர்த்தர் நல்லவர். ஆகினால் அன்பான கர்த்தருடைய மகளே, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வளத்தையும் ஆசீர்வாத சமத்தையும் பெற்றுக்கொள்வது கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நல்லவரும் வல்லவரும் வாக்கு மாறாதவருமாக இருக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளின் கால வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை அப்படியா எங்கள் வாழ்க்கையில் இணைவரை தாழ்த்தி ஒப்புடுவோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமேன். அல்லேலூயா.